சைக்கிளில் போய் கேம்பெயின் பண்ணுறது, ஓட்டு கேட்கறது, நல்ல ஒரு மாஸ் மூமெண்ட் இது. ஜனங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா போறாரு. எல்லார்கிட்டையுமே வந்து நான் உங்க வீட்டு பிள்ளை, நான் உங்க வீட்டு தம்பி, நான் உங்க வீட்டு அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்றாப்புல. அதாவது வந்து நான் ஒரு கட்சி தலைவன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இறங்கி வேலை செய்கிறாப்புல. இதில் என்ன ஒன்றுனாக்கா, ஜனங்கள்லாம் சூழ்ந்துக்காம ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. இந்த வண்டி சூழ அவர் போகும்போது எப்படி தெரியுமா இருக்கு, ஜெயிச்சுட்டு பதவி பிரமாணம் செய்யும் போது போயிட்டு பதவி ஏற்பாங்க இல்லையா, அதுக்கு போகிற மாதிரி இருக்கு. அவ்வளோ கெத்தா, அவ்வளோ மாசா இருக்கு. இது ஏதோ எலெக்ஷனுக்கு போகிற மாதிரியே தெரியல, ஏதோ பதவி பிரமாணம் செய்து போகிற மாதிரியே இருக்கு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுன்னு வர்றாரு பாருங்களேன். அந்த பசங்க ஓடி ஆடுறாங்க, அந்த பசங்களுக்கு ஈடு கொடுக்கல. அந்த சைக்கிள் செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆகுது. கூட ஓடி ஆடுறாங்க பசங்கள்லாம், அவரை கூட வரதுக்கு வராங்க. ஆனாலும் சைக்கிள் ஃபாஸ்டா ஓடி மெச்சுன்னு வந்துடுறாப்புல. கூட இருக்கிற தொண்டைங்கள்லாம் விஜய் கூடவே ஓடி வரணும்னு பாக்குறாங்க. ஆனா விஜய் என்ன பண்றாப்புல, செம்ம ஃபாஸ்டா முயற்சின்னு ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காப்புல. செம்ம ஃபாஸ்டா சைக்கிள் ஓட்டிட்டு அதுவும் ஒரு பந்தாவா தான் இருக்கு. அதான் எது ஒரு சில பேருக்கெல்லாம் எது பண்ணாலுமே பந்தா தாங்க, சில பேருக்கெல்லாம் எது பண்ணாலுமே மாசா தாங்க இருக்கும். அவங்க சும்மா நடந்து வந்தாலே மாசு தான். அது சில பேருக்கு தான். தேர்தல் பிரச்சாரத்தில் சைக்கிளை ஓட்டின்னு வாக்கு சேகரிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் தாங்க. அந்த சைக்கிளை ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாற்றுத்திறனாளி உட்காந்துட்டு இருக்காப்புல. அவர்கிட்ட போயிட்டு ஒரு ஆறுதலை கொடுத்துட்டு, அவர்கிட்ட இருந்து டிவிக்கு தூண்டிய தோல் மேல போட்டுங்கன்னு ஒரு மாசாதான் பண்றாப்புல. இதை பார்த்துட்டு நாளைக்கு வேற யாரும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணாம இருந்தா சரி.